வணக்கம். நெருப்பு தமிழன். கரூர் கூட்ட நெரிசலினுடைய அடுத்த கட்ட ஷூட்டிங் வெளியில் வந்திருக்கு. ஜனநாயகன் படத்திற்காக விஜய் அவர்கள் அந்த கரூர் கூட்ட நெரிசலையும் நிறையா கூடும் பாருங்க அப்படின்னு அந்த கூட்ட நெரிசலையும் படத்திற்காக படம் எடுத்திருக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தோடு சேர்ந்து நம்ம இதையும் சைடில் உள்ள சொருகி படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு இந்த கரூர் கூட்ட நெரிசலை படமாக்கியிருக்கிறாங்க. இப்போ படமாக்குவதற்காகத்தான் இவர் 12 மணிக்கு வரேன்னு சொன்னவர் மாலை 3 மணி 4 மணிக்கு மேலே இவர் வந்திருக்கிறாரு. அப்போது இவர் காலையில் வரணும்னு சொன்னவர் இல்லை தாமதமாக வர்றாரு அப்படின்னா மக்கள் கூடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கூட்டத்தை படமாக்கி நாம் படத்தில் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு இந்த படக்குழு திட்டமிட்டிருக்கு. இது எல்லாம் இன்றைக்கி சிபிஐயில் கடந்த 3-4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சிபிஐயில் சிக்கியிருக்கு. ஆதாரபூர்வமான காட்சிகள் வெளிவந்திருக்கு. இவங்க எல்லாம் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் கேமராக்களை பயன்படுத்தி வாகனத்துக்கு முன்னாடி பின்னாடி உள்ள எல்லாம் செட்டப் பண்ணது தெரிஞ்சு போயிருக்கு. ஆக மொத்தத்தில் இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திட்டமிட்டு தாமதமாக வந்தது. அதற்கப்புறம் இந்த கூட்டத்தை படம் எடுத்து ஜனநாயகனோட இணைக்கணுங்கிற இன்னொரு வேலையும் செஞ்சுருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களும் ஒரு திட்டமிட்ட ஒரு கூட்ட நெரிசலை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்ட சதியை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சிபிஐ சந்தேகம் வச்சிருக்குது. இது ஒரு வேளை இன்னும் வெளிவரலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஏன்பா இந்த வேலையை பார்க்குறீங்க? கரூர் கூட்ட நெரிசலாக படமாக்கி அந்த படமாக்குவதற்காக நீ தாமதமாக வந்து அதை முன்னாடியும் பின்னாடியெல்லாம் படமாக்கி ஒட்டுமொத்தமாக உன் படத்தோடு இணைக்கணும்னா அப்போ மக்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்திக்கலை, மக்களினுடைய மரணத்தை பற்றி சிந்திக்கலை, கூட்ட நெரிசலில் வந்தவனை பற்றி சிந்திக்கலை. இவ்வளவு கூட்டம் கூடும்போது ஒருத்தன் சிறுநீர் கழிப்பதற்கு கூட எங்கே போவான்? இவ்வளோ பெண்கள் இருந்தாங்களே அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலை. அண்ணன் விஜய்க்கு மட்டும் பாதுகாப்பு பேருந்துக்குள்ளே அப்படியே கேரவன் மாதிரி செட் பண்ணி எல்லாம் நட்சத்திர ஹோட்டல்களில் மாதிரி செட் பண்ணி அவர் மட்டும் வசதியாக வர்றாரு. அவர் மட்டும் பிளாக் கேட்ஸோடு நிற்கிறாரு. இசட் பிரிவு பாதுகாப்போடு வர்றாரு போகிறாரு. ஆனால் மக்களினுடைய நிலையை இவங்க சிந்திக்கலை. அப்போ நடிகனிடம் நாட்டை கொடுத்தீங்கன்னா அவன் கடைசியில் கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறது தெளிவாக இருக்குது. சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.